ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து 6வது முதல் பருவம் அறிவியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இயல் 5 விலங்குகள் வாழும் உலகம் அப்படிங்கிறது. உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு செல்கள் ஆகும். உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு செல்கள் ஆகும். ஒரு செல்லால் ஆன சில உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள் எனப்படும். ஒரு செல்லால் ஆன சில உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள் எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அமீபா, பாராமெசியம் மற்றும் யூக்ளினா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு. பல செல்களாலான உயிரினங்கள் பல செல் உயிரினங்கள் எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு மீன், தவளை, மனிதன், பல்லி மற்றும் மனிதன். மீன், தவளை, பறவை, பல்லி மற்றும் மனிதன் இது எல்லாமே வந்து பல செல்லாலான உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு. பென்குயின் பறவைகள் வந்து பனிக்கட்டிகள் நிரம்பிய கூண்டுகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. பென்குயின் பறவைகள் வந்து 0 டிகிரி செல்சியஸ் அல்லனா அதுக்கும் கம்மியான வெப்பநிலையில் தான் வந்து பராமரிக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விலங்குகளிலேயே முதன்மையான உயிரினங்கள்னு எதை சொல்லலாம்? ஒரு செல் உயிரினங்கள் தான் ஃபஸ்ட்டு வர்றது. நீரிலிருந்து உணவை விளங்குவது அமீபா. உணவு குமிழி மூலம் செரிமானம் நடைபெறுகிறது. அமீபாக்கு நுண்குமிழிகள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. எளிய பரவல் முறையில் சுவாசிக்கிறது. விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கால்களை பெற்றது அமீபா. போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. அடுத்த அதே ஒரு செல் உயிரி எதுன்னு பார்த்தோன்னா பாராமெசியம் நீரில் வாழும் ஒரு செல் உயிரி. குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினா கசி இலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யுது. இப்போது இந்த ஒரு செல் கொண்டவை எதுன்னு சொல்லலாம்? அமீபா, பாராமெசியம், யூக்ளினா. இந்த அமீபா வந்து போலிக்கால்கள் மூலியமாக இடப்பெயர்ச்சி செய்யுது. பாராமெசியம் வந்து குறு இலைகள் மூலியமாக இடப்பெயர்ச்சி செய்யுது. யூக்ளினா வந்து கசை இலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்யுது. அடுத்தது நம்ம பார்க்குறது பல செல் உயிரினங்கள். அப்போது புலி, மனிதன், குரங்கு, மண்புழு, நத்தை, தவளை, மீன் மற்றும் புறா இது எல்லாமே வந்து என்னது? பல செல் உயிரினங்கள். இதனுடைய பணி என்னன்னு பார்த்தோன்னா செல் தொகுப்புகள் அல்லது உறுப்புகள் மூலம் நடைபெறுகிறது. இதனுடைய பணிகள் எல்லாமே செல் தொகுப்புகள் அல்லது உறுப்புகள் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வளர்ச்சி அடைவது பல செல் உயிரினங்கள் ஆகும். டேஸ் மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வளர்ச்சி அடைவது பல செல் உயிரினங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டால் செல் பிரிவு. மீனின் சுவாச உறுப்பு எதுனா செவுள்கள். மீனின் சுவாச உறுப்புகள் எது? செவுள்கள். நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுவது படகு போன்ற உடல் அமைப்பு. மீன் வந்து நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுவது எது? படகு போன்ற உடல் அமைப்பு. செதில்களால் ஆன தோல் அமைப்பை கொண்ட ஊர்வன வகையை சார்ந்தது எது? பல்லி. செதில்களால் ஆன தோல் அமைப்பை கொண்ட ஊர்வன வகையை சார்ந்தது எது? பல்லி. நுரையீரல்கள் மூலம் சுவாசிப்பது பல்லியும் பறவையும். நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கிறது எது? பல்லியும் பறவையும். ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். இதற்கு இருமை பார்வை என்று பெயர். அடுத்தது சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து பறவைகள் வேடந்தாங்கல் வருகின்றன. சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு பேர் தான் வலசை போதல். அது எங்கே வருதுன்னா வேடந்தாங்கலுக்கு வருகின்றன. திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைப்பது ஒட்டகம். திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைப்பது ஒட்டகம். ஒட்டகம் வந்து நீண்ட கண்ணிமை கொண்டது, தடித்த தோல் உடையது, வியர்வை இல்லை. ஒட்டகத்துக்கு வந்து வேர்க்காது, அதிக அளவு நீர் சேமித்து வச்சுக்கும். அடுத்தது கங்காரு எலி வந்து நீர் அருந்தாது. கங்காரு எலி என்ன பண்ணாது? நீர் அருந்தாது. அது உண்ணும் உணவில் இருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொள்கிறது. கங்காரு எலி வந்து தண்ணி குடிக்காது. அது சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே அதுக்கு தேவையான தண்ணியை வந்து அது எடுத்துக்கும். பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.